Dear children, in this video we are going to see about control flow statements from chapter 7. இது வந்து எக்ஸாமுக்கு கேக்குற very important question. First control flow statements னா என்னன்னு பார்க்கலாம். ஒரு ப்ரோக்ராம் எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும். அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எந்த ஆர்டர்ல எக்ஸிக்யூட் ஆகணும், அந்த ஆர்டர் ஆஃப் எக்ஸிகியூஷனை எக்ஸ்பிளைன் பண்றதா இந்த control flow statements. The control flow is the order in which individual statements of a program are executed. இப்போ இங்க பாத்தீங்கன்னா 3 important control flow statements இருக்கு. First one sequential control flow statements, second alternative control flow statements, third iterative control flow statements. இப்போ நம்ம previous வீடியோல sequential control flow statements அதோட எக்ஸாம்பிள் பார்த்தோம். நம்ம இப்போ alternative and iterative control flow statements பத்தி பார்க்கலாம். இந்த sequential control flow statementsல பாத்தீங்கன்னா நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எந்த ஆர்டர்ல கொடுத்திருக்கோமோ அதே சேம் ஆர்டர்ல ஒன் ஆஃப்டர் அனதரா எக்ஸிக்யூட் ஆகுறது தான் சீக்வென்ஷியல் கண்ட்ரோல் ஃப்ளோன்னு சொல்லுவோம். இப்போ இங்க பாத்தீங்கன்னா 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் S1 ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும், அடுத்தது S2 ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும், அடுத்தது S3 ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். அதான் சீக்வென்ஷியல் கண்ட்ரோல் ஃப்ளோன்னு சொல்லுவோம். இப்போ ஆல்டர்னேட்டிவ்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு கண்டிஷன் செக் பண்ணுவோம். இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னா இந்த ட்ரூ பார்ட்ல இருக்கிற ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். கண்டிஷன் ஃபால்ஸா இருந்துச்சுன்னா எல்ஸ் பார்ட்ல இருக்கிற ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். அதான் ஏதாவது ஒண்ணுதான் இங்க எக்ஸிக்யூட் ஆகும். அதான் ஆல்டர்னேட்டிவ் கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்னு சொல்றோம். அடுத்தது தேர்ட் ஐட்ரேட்டிவ் கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ஸ். இப்போ இந்த ஐட்ரேட்டிவ் கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் செக் பண்றோம். கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். எகெயின் கண்டிஷன் செக் பண்றோம். கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னா எகெயின் இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். இது எது வரைக்கும் நடக்கும்னா இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுற வரைக்கும். கண்டிஷன் ஃபால்ஸ் ஆச்சுன்னா இந்த லூப்பை விட்டு வெளியே வரும். அதான் ஐட்ரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவோம். ஐட்ரேட்டிவ்னாலே ரிப்பீட்டட்லி எகெயின் அண்ட் எகெயின் ஒரு பர்டிகுலர் பார்ட் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆயிட்டே இருக்கும். இது வரைக்கும் இந்த கண்டிஷன் ட்ரூவா இருக்கிற வரைக்கும் இந்த பர்டிகுலர் பார்ட் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். கண்டிஷன் எப்போ ஃபால்ஸ் ஆகுதோ அப்போ லூப்பை விட்டு வெளியே வந்துடும். அதான் ஐட்ரேட்டிவ் கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ஸ். இப்போ இந்த 2 டிஃபரெண்ட் கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ஸ் பத்தி நம்ம டீடைல்டா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்னா என்னன்னு பார்க்கலாம். இங்க ஃபர்ஸ்ட் கண்டிஷன்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க. A condition is a phrase that describes a test of the state. ஒரு ஸ்டேட்டை செக் பண்றதுக்குள்ள டெஸ்ட் பண்றதுக்குள்ள phrase தான் நம்ம கண்டிஷன். இப்போ இங்க பாத்தீங்கன்னா C வந்து கண்டிஷன், S1 S2 ரெண்டு நம்மளுடைய ஸ்டேட்மெண்ட்ஸ். Then if C is a condition and both S1 and S2 are statements, then இங்க if C னா கண்டிஷன், ஃபர்ஸ்ட் கண்டிஷன் செக் பண்ணுவோம். கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னா இந்த S1 ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். கண்டிஷன் ஃபால்ஸா இருந்துச்சுன்னா இந்த எல்ஸ் பார்ட்ல இருக்கிற S2 ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். இதுதான் ஆல்டர்னேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லுவோம். கால்ட் an alternative statement that describes the following action. Test whether C is true or false. இங்க என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் இந்த C வந்து கண்டிஷன் ட்ரூவா ஃபால்ஸான்னு செக் பண்ணும். கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னா if C is true then do S1. இந்த S1 ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணும். அதர்வைஸ் do S2. கண்டிஷன் ஃபால்ஸா இருந்துச்சுன்னா இந்த S2 ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. Next point, alternative control flow is depicted in the flow chart. இந்த alternative control flow தான் இந்த flow chartல கொடுத்திருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா first கண்டிஷன் செக் பண்றோம். கண்டிஷன் செக் பண்றதுக்கு தான் இந்த டைமண்ட் பாக்ஸ் யூஸ் பண்ணுவோம். இங்க பாத்தீங்கன்னா 2 அவுட்கோயிங் ஆரோஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் அவுட்கோயிங் ஆரோ ட்ரூவால லேபிள் பண்ணிருக்கு. செகண்ட் அவுட்கோயிங் ஆரோ ஃபால்ஸால லேபிள் பண்ணிருக்கு. இப்போ கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னா இந்த S1 ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறதுக்கு நம்ம யூஸ் பண்ற பாக்ஸ் தான் இந்த ரெக்டாங்குலர் பாக்ஸ். கண்டிஷன் ஃபால்ஸா இருந்துச்சுன்னா இந்த S2 இந்த பாக்ஸை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணும். S2 ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ இந்த ஆல்டர்னேட்டிவ் முடிச்சதுக்கு அப்புறம் இந்த S1 S2 ரெண்டுமே சேம் பொசிஷனை தான் பாயிண்ட் அவுட் பண்ணுது. அதான் இங்க சொல்லியிருக்காங்க. கண்டிஷன் C has 2 outgoing arrows. 2 outgoing arrows இருக்கு. ஃபர்ஸ்ட் outgoing arrow ட்ரூவால லேபிள் பண்ணிருக்காங்க. செகண்ட் outgoing arrow falseால லேபிள் பண்ணிருக்காங்க. The true arrow points the S1 box. True arrow வந்து S1 box பாயிண்ட் பண்ணுது. False arrow வந்து S2 box பாயிண்ட் பண்ணுது. Outgoing arrows of S1 and S2 point to the same box. The box after the alternative statement. இந்த ஆல்டர்னேட்டிவ் முடிச்சதுக்கு அப்புறம் S1ம் S2ம் சேம் பாயிண்ட் தான், சேம் பாக்ஸ் தான் பாயிண்ட் அவுட் பண்ணுது. அதான் இங்க சொல்லியிருக்காங்க. அடுத்தது கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் பத்தி பார்க்கலாம். இந்த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டும் ஆல்டர்னேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் மாதிரி தான். பட் இந்த ஆல்டர்னேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா ட்ரூ பார்ட்டும் இருக்கும், ஃபால்ஸ் பார்ட்டும் இருக்கும்.
பட் நம்மளுடைய கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ல ட்ரூ பார்ட் மட்டும்தான் இருக்கும், ஃபால்ஸ் பார்ட் எம்டியா இருக்கும். எப்போ இந்த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுவோம்னா சம் சிச்சுவேஷன்ல கண்டிஷன் செக் பண்ணி கண்டிஷன் ட்ரூவா இருந்தா மட்டும் சம் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ கண்டிஷன் ஃபால்ஸ்னா எதுவுமே எக்ஸிக்யூட் பண்ண வேண்டாம். அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல தான் இந்த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுவோம். லெட்ஸ் see here. Sometimes we need to execute a statement only if a condition is true and do nothing if the condition is false. இப்போ சம்டைம்ஸ் கண்டிஷன் செக் பண்ணி கண்டிஷன் ட்ரூவா இருந்தா மட்டும் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ற மாதிரி இருக்கும். கண்டிஷன் ஃபால்ஸா இருந்தா எதுவுமே பண்ண வேண்டாம், டூ நத்திங்னா எதுவுமே பண்ண வேண்டாம். அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல தான் நம்ம கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் பாயிண்ட், திஸ் இஸ் ஈக்குவலன்ட் டு த ஆல்டர்னேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் இன் விச் த else clause is empty. இதுவும் ஆல்டர்னேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் மாதிரி தான், பட் இங்க else பார்ட் எம்டியா இருக்கும். அதான் இங்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட், this variant of alternative statement is called conditional statement. இந்த மாதிரியான ஆல்டர்னேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் தான் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்னு சொல்றோம். நெக்ஸ்ட், if C is a condition and S is a statement. இங்க C கண்டிஷன் அப்புறம் S ஸ்டேட்மெண்டா இருந்துச்சுன்னா நம்மளுடைய கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதான் நம்மளுடைய கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட். C கண்டிஷன், S ஸ்டேட்மெண்ட். is a statement called a conditional statement that describes the following action. இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், இந்த கண்டிஷனை செக் பண்றோம். அதான் டெஸ்ட் whether C is true or false. இந்த கண்டிஷன் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஆனு டெஸ்ட் பண்றோம். டெஸ்ட் பண்ணி if C is true, இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னா then do yes. then இந்த ஸ்டேட்மெண்ட் S எக்ஸிக்யூட் ஆகும். அதர்வைஸ் do nothing. இங்க else பார்ட் கிடையாது, அதனால எதுவுமே பண்ணாது. அதான் otherwise do nothing. The conditional control flow is depicted in the flow chart. இந்த flow chart தான் இங்க கொடுத்திருக்காங்க. இங்க கண்டிஷன் கொடுத்திருக்கோம். கண்டிஷன் ட்ரூனா ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகுது, ஃபால்ஸ்னா எதுவுமே இங்க கிடையாது. இதுதான் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்டோட flow chart. அடுத்து இங்க ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க. இந்த ஆல்டர்னேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி மினிமம் ஆஃப் 2 நம்பர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். அதான் given 2 numbers A and B. இங்க 2 numbers A and B எடுத்திருக்கோம். We want to find the minimum of 2 using the alternative statement. இந்த alternative statement யூஸ் பண்ணி நம்ம minimum of 2 numbers find out பண்ண போறோம். Let us store the minimum in a variable named result. இங்க ரிசல்ட்னு ஒரு வேரியபிள் எடுத்து அந்த ரிசல்ட் வேரியபிள்ல இந்த மினிமம் ஃபைனல் ரிசல்ட்டை ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். Let A down arrow B. இதோட மீனிங் என்னன்னா minimum of A and B. அதுதான் A down arrow B ன்னு சொல்லியிருக்காங்க. Denote the minimum of A and B. இங்க சிம்பிள் எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க. ஃபார் இன்ஸ்டன்ஸ் மினிமம் ஆஃப் 4 and 2. இங்க 4 and 2ல மினிமம் 2. அதே மாதிரி மினிமம் ஆஃப் -5 and 6. -5லயும் 6லயும் மினிமம் -5. அடுத்து இங்க ஒரு சிம்பிள் அல்காரிதம் ஸ்பெசிபிகேஷன் கொடுத்திருக்காங்க. இங்க அல்காரிதம் நேம் மினிமம் எடுத்திருக்காங்க. சோ அதோட ஸ்பெசிபிகேஷன் எப்படி இருக்கும்? இங்க ஜெனரல் ஃபார்மட் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் ப்ரீவியஸ் சாப்டர்ல. இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அல்காரிதம் நேம் பிராக்கெட்டுக்குள்ளாடி இன்புட்ஸ் கொடுக்கணும். இங்க நம்மளுடைய இன்புட்ஸ் A and B. அதான் இங்க சொல்லியிருக்கோம். A and B தான் இன்புட்ஸ். அடுத்தது இன்புட்ஸ், அடுத்தது அவுட்புட். இது இன்புட் ப்ராப்பர்ட்டி, அடுத்தது இன்புட் அவுட்புட் ரிலேஷன். அதான் இங்க மினிமம் நம்மளுடைய அல்காரிதம் நேம், நம்மளுடைய இன்புட் A and B. அடுத்தது இன்புட் ப்ராப்பர்ட்டி என்னது, இன்புட்ஸ் A, B. A, B 2 நம்பர்ஸ் தான் நம்மளுடைய இன்புட். இந்த 2 நம்பர்ஸோட மினிமம் தான் நம்மளுடைய ரிசல்ட் அவுட்புட். அதான் அவுட்புட்ஸ் ரிசல்ட் இஸ் ஈக்குவல் டு மினிமம் ஆஃப் A and B. இங்க மினிமம் வேல்யூவை நம்ம ரிசல்ட்ல இங்க ஸ்டோர் பண்ணுவோம். இது அல்காரிதம் ஸ்பெசிபிகேஷன் ஃபார் மினிமம் ஆஃப் 2 நம்பர்ஸ். இங்க மினிமம் அல்காரிதம். இந்த அல்காரிதம் மினிமத்தை எப்படி டிஃபைன் பண்றது நீங்க சொல்லிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அல்காரிதம் நேம் இன்புட்ஸ். இங்க நம்மளோட அல்காரிதம் நேம் மினிமம் A, B தான் 2 இன்புட்ஸ். அடுத்தது இன்புட் ப்ராப்பர்ட்டி இங்க கொடுத்திருக்கோம். A, B 2 இன்புட்ஸ். அடுத்தது இங்க கண்டிஷன் செக் பண்றோம். இஃப் A less than B. A ஓட வேல்யூ B விட லெஸ் ஆனு செக் பண்றோம். கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னா ஃபைனல் அவுட்புட்டை ரிசல்ட்ல வேரியபிள்ல வச்சிருக்கோம். ரிசல்ட் இஸ் ஈக்குவல் டு A. A வேரியபிள்ல இருக்கிற வேல்யூ ரிசல்ட்ல வரும். கண்டிஷன் ஃபால்ஸ்னா ரிசல்ட்ல B ல இருக்கிற வேல்யூ வரும். ஃபைனல் இன்புட் அவுட்புட் ரிலேஷன் என்னது நீங்க சொல்லிருக்காங்க. ஃபைனல் அவுட்புட் இப்ப ரிசல்ட் இஸ் ஈக்குவல் டு மினிமம் ஆஃப் A and B. இப்போ A ல இருக்கிற வேல்யூ மினிமம்னா ரிசல்ட்ல A இருக்கும். இப்ப B ல உள்ள வேல்யூ மினிமம்னா ரிசல்ட்ல B இருக்கும். அடுத்தது கேஸ் அனாலிசிஸ் பத்தி பார்க்கலாம். நம்ம ப்ரீவியஸா பார்த்த ஆல்டர்னேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ல ஜஸ்ட் 2 கேசஸ் மட்டும்தான் அனலைஸ் பண்ண முடியும்.
இப்போ மோர் தென் 2 கேசஸ் அனலைஸ் பண்ணா நம்ம இந்த கேஸ் அனாலிசிஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கேஸ் அனாலிசிஸ் யூஸ் பண்ணி நம்ம மல்டிபிள் கேசஸ் அனலைஸ் பண்ண முடியும். லெட்ஸ் see here. Alternative statement analyzes the problem into 2 cases. Case analysis statement generalizes it to multiple cases. இப்போ இந்த கேஸ் அனாலிசிஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளத்தை நம்ம சின்ன சின்ன கேசஸா ஸ்பிளிட் பண்ணுவோம். அதான் செட் ஆஃப் டிஸ்ஜாயின்ட் கேசஸ்ன்னு சொல்லுவோம். அந்த ஸ்பிளிட் பண்ண ஒவ்வொரு இண்டிவிஜுவல் கேசஸுமே நம்ம இண்டிபெண்டா சால்வ் பண்ணுவோம். இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளம், கால்குலேட்டர் ப்ராப்ளம். அதில் அடிஷன் தனியாக ஸ்பிளிட் பண்ணியிருக்கோம், சப்ட்ராக்ஷன் தனியாக ஸ்பிளிட் பண்ணியிருக்கோம், மல்டிப்ளிகேஷன் தனியாக ஸ்பிளிட் பண்ணியிருக்கோம், டிவிஷன் தனியாக கொடுத்துருக்கோம். இப்போ ஒவ்வொரு கேசஸையும் நம்ம இண்டிபெண்டா சால்வ் பண்ணுவோம். அதான் கேஸ் அனாலிசிஸ் ஸ்பிளிட்ஸ் அ ப்ராப்ளம் இன்டு an exhaustive set of disjoint cases. தான் disjoint cases. For each case the problem is solved independently. ஒன்னொன்னும் தனித்தனியா சால்வ் பண்ணுவோம். இங்க ஒரு 4 கேஸ் அனாலிசிஸ் ஸ்டேட்மெண்டோட ஃபார்ம் கொடுத்திருக்காங்க. இதே மாதிரி நம்ம எவ்வளவு நம்பர் ஆஃப் கேசஸ் வேணாலும் கொடுத்துக்கலாம். இங்க C1, C2, C3 இதெல்லாம் கண்டிஷன்ஸ். S1, S2, S3, S4 இந்த நாலு நம்மளுடைய ஸ்டேட்மெண்ட்ஸ். அதான் if C1, C2 and C3 are conditions and S1, S2, S3 and S4 are statements, then a 4 case analysis statement has the form. இங்க பாத்தீங்கன்னா first case condition 1 வந்து என்ன பண்ணும், evaluate ஆகும். இந்த கண்டிஷன் 1 ட்ரூன்னா அதோடைய கரஸ்பாண்டிங் ஸ்டேட்மெண்ட் S1 எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ இந்த கண்டிஷன் 1 ஃபால்ஸ்னா இந்த கேஸ் 2 கண்டிஷன் 2 எவாலுவேட் ஆகும். கண்டிஷன் 2 வந்து ட்ரூவா இருந்துச்சுன்னா அதோடைய கரஸ்பாண்டிங் ஸ்டேட்மெண்ட் S2 வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இதுவும் ஃபால்ஸ்னா கண்டிஷன் 3 செக் பண்ணுவோம். இது ட்ரூனா அதோடைய ஸ்டேட்மெண்ட் S3 எக்ஸிக்யூட் ஆகும். இந்த 3 கண்டிஷன்ஸ்மே ட்ரூவா ஃபால்ஸா இருந்துச்சுன்னா அதோட டிஃபால்ட்டா எல்ஸ் பார்ட்ட ட்ரூவா எடுத்து இந்த S4 ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். நார்மலா பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு கேசஸ் ட்ரூவா இருக்கும். எந்த கேசஸ்மே ட்ரூவா இல்லைன்னா தான் இந்த எல்ஸ் பார்ட்ல ட்ரூவா எடுத்து S4 எக்ஸிக்யூட் ஆகும். சம்டைம்ஸ் சம் சிச்சுவேஷன்ல மோர் தென் 1 கேசஸ் ட்ரூவா இருந்துச்சுன்னா, இப்ப C1ம் C3யும் ட்ரூவா இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட்ல இருக்க கேஸ் மட்டும் தான் எக்ஸிக்யூட் பண்ணும். ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும் ட்ரூவா எடுத்துட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ணும். நெக்ஸ்ட் கண்டிஷன் வராது. அதுதான் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. The conditions C1, C2 and C3 are evaluated in turn. For the first condition, C1 condition that evaluates to true, the first condition true இருந்துச்சுன்னா the corresponding statement is executed and the case analysis statement ends. இப்போ first condition true இருந்துச்சுன்னா அதோட corresponding statement எக்ஸிக்யூட் பண்ணிட்டு அதோட எண்ட் ஆயிரும். அதுக்கு அடுத்து செகண்ட் கண்டிஷன் எல்லாம் செக் பண்ணாது. If none of the conditions evaluates to true, எந்த கண்டிஷன்ஸ்மே ட்ரூவா இல்லைன்னா 3 கண்டிஷன்ஸ்மே ஃபால்ஸா இருக்குன்னா then the default case S4 is executed. இங்க 3 கேசஸ்மே ஃபால்ஸா இருக்கு. இந்த எல்ஸ் பார்ட் ட்ரூ அடுத்து S4 எக்ஸிக்யூட் பண்ணும். அடுத்தது இங்க ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க. இந்த எக்ஸாம்பிள்ல பாத்தீங்கன்னா 2 நம்பர்ஸ கம்பேர் பண்ணி அதோட ரிசல்ட்டை கேஸ் அனாலிசிஸ் யூஸ் பண்ணி இதே மாதிரி ப்ரொடியூஸ் பண்ண போறோம். அதான் we want an algorithm that compares 2 numbers and produces the result as, இங்க பாத்தீங்கன்னா கம்பேர் வந்து நம்ம அல்காரிதம் நேம் A, B 2 inputs. இப்போ இங்க பாத்தீங்கன்னா A ஓட வேல்யூ B விட லெஸ்ஸா இருந்துச்சுன்னா நமக்கு ரிசல்ட் -1ன்னு வரணும். இப்போ A ஓட வேல்யூ B ஓட வேல்யூ ஈக்குவலா இருந்துச்சுன்னா ரிசல்ட் 0ன்னு வரணும். A ஓட வேல்யூ B விட கிரேட்டரா இருந்துச்சுன்னா ரிசல்ட் 1ன்னு வரணும். இதுக்காக நம்ம 3 டிஸ்ஜாயின்ட் கேசஸா இங்க ஸ்பிளிட் பண்ணிருக்கோம். Then we can split the state into an exhaustive set of 3 disjoint cases. First A less than B, second A is equal to B, third A greater than B. இப்போ இத கேஸ் அனாலிசிஸ் யூஸ் பண்ணி இந்த அல்காரிதத்தை எப்படி டிஃபைன் பண்றது நீங்க கொடுத்திருக்காங்க. அதான் then we can define compare of using a case analysis. இங்க compare வந்து அல்காரிதம் நேம் A, B 2 inputs. First case கேஸ் 1ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் A ஓட வேல்யூ B விட லெஸ்ஸானு செக் பண்றாங்க. கண்டிஷன் ட்ரூவா இருந்தா மட்டும்தான் இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். இங்க பாத்தீங்கன்னா ரிசல்ட் இஸ் ஈக்குவல் டு -1. இப்போ இந்த கண்டிஷன் ஃபால்ஸ்னா செகண்ட் கேஸ் A இஸ் ஈக்குவல் டு B, ஏயும் B ஈக்குவலானு செக் பண்றோம். கண்டிஷன் ட்ரூனா ரிசல்ட் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இந்த ரெண்டு கேசஸுமே ஃபால்ஸ்னா டிஃபால்ட்டா எல்ஸ் பார்ட் வரும். எல்ஸ் பார்ட்ல நம்ம என்ன கொடுத்திருக்கோம், A கிரேட்டர் than B கொடுத்திருக்கோம். டிஃபால்ட்டா ரிசல்ட் வந்து 1ன்னு டிஸ்ப்ளே ஆகும். அடுத்தது ஐட்ரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் பத்தி பார்க்கலாம். இந்த ஐட்ரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா சம் பர்டிகுலர் பார்ட் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் வந்து சேம் ஆக்ஷனை ரிப்பீட்டடா எக்ஸிக்யூட் பண்ணிட்டே இருக்கும்.
அந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுற வரைக்கும் சேம் பார்ட்டை ரிப்பீட்டடாக எக்ஸிக்யூட் பண்ணும். அதான் ஐட்ரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லுவோம். An iterative process executes the same action repeatedly subject to a condition. அந்த கண்டிஷனை பொறுத்து எக்ஸிக்யூட் பண்ணும். If C is a condition and S is a statement, then C வந்து கண்டிஷன், S வந்து ஸ்டேட்மெண்ட். அப்படி இருந்துச்சுன்னா நம்ம இந்த iterative ஸ்டேட்மெண்ட்டை எப்படி எழுதலான்னு இங்கே கொடுத்துருக்காங்க. Is a statement called an iterative statement that describes the following action. இங்கே பார்த்தீங்கன்னா test whether C is true or false. இங்க பாத்தீங்கன்னா C கண்டிஷன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், இந்த கண்டிஷனை செக் பண்ணுவோம். கண்டிஷன் ட்ரூவா இல்ல ஃபால்ஸான்னு செக் பண்ணுவோம். இஃப் C is true, இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னா then do yes, இந்த ஸ்டேட்மெண்ட் எஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். எக்ஸிக்யூட் பண்ணிட்டு திரும்ப இந்த கண்டிஷனுக்கு தான் போகும். கண்டிஷன் போயிட்டு எகெயின் கண்டிஷன் ட்ரூவா இருக்கான்னு செக் பண்ணும். கண்டிஷன் ட்ரூனா எகெயின் இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். எகெயின் கண்டிஷன் செக் பண்ணும். இப்ப கண்டிஷன் ஃபால்ஸ் ஆச்சுன்னா அதர்வைஸ் டூ நத்திங், எதுவுமே பண்ணாது. இந்த லூப்பை விட்டு வெளியே வந்துடும். அதான் இங்க கொடுத்துருக்காங்க. இந்த ஐட்ரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் இஸ் காமன்லி நோன் அஸ் லூப். இந்த ஐட்ரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் தான் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்னு கூட சொல்லுவோம். இங்க பாத்தீங்கன்னா 2 ஸ்டெப்ஸ் தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் டெஸ்டிங் C, செகண்ட் ஸ்டெப் வந்து எக்ஸிக்யூட்டிங் S. Then these 2 steps, testing C and executing S, are repeated until C becomes false. இங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், கண்டிஷனை டெஸ்ட் பண்ணும். கண்டிஷன் ட்ரூனா ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணும். எது வரைக்கும் எக்ஸிக்யூட் பண்ணணும்னா இந்த கண்டிஷன் C becomes false, ஃபால்ஸ் ஆகுற வரைக்கும் இந்த ப்ராசஸ், இந்த 2 ஸ்டெப்ஸை ரிப்பீட்டடா பண்ணிட்டே இருக்கும். when C becomes false, the loop ends. இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகும்போது, Cனா கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகும்போது இந்த லூப் வந்து எண்ட் ஆகும். and the control flows to the statement next to the iterative statement. the control flow இந்த iterative statementக்கு அடுத்து இருக்கிற ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். The condition C and the statement S are called the loop condition and loop body. இந்த கண்டிஷன் என்ன சொல்லுவோம்னா loop condition சொல்லுவோம். இந்த statement S loop body னு சொல்லுவோம் respectively. Next point, testing the loop condition and executing the loop body once is called an iteration. பாத்தீங்கன்னா ஒன்ஸ் நம்ம கண்டிஷனை டெஸ்ட் பண்ணி அந்த பாடி ஆஃப் த லூப்பை நம்ம எக்ஸிக்யூட் பண்றது ஒரு ஐட்ரேஷன் சொல்லுவோம். அதே மாதிரி எகெயின் திரும்பவும் அந்த கண்டிஷனை செக் பண்ணிட்டு அந்த பாடி ஆஃப் த லூப்பை எக்ஸிக்யூட் பண்ற செகண்ட் ஐட்ரேஷன். இதே மாதிரி நம்ம அந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுற வரைக்கும் இந்த ஐட்ரேஷன், இந்த ரிப்பீட்டட் ப்ராசஸ் வந்து கண்டினியூ ஆயிட்டே இருக்கும். அடுத்து நாட் சி இஸ் நோன் அஸ் த டெர்மினேஷன் கண்டிஷன். நாட் சினா இந்த கண்டிஷன் ஃபால்ஸ், இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுறதா இந்த லூப்பிங் ஸ்டேட்மெண்டோட டெர்மினேஷன் கண்டிஷன் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஐட்ரேட்டிவ் கண்ட்ரோல் ஃப்ளோ இஸ் டிபிக்ட் இன் த ஃப்ளோ சார்ட். இந்த ஐட்ரேட்டிவ் கண்ட்ரோல் ஃப்ளோ தான் இந்த ஃப்ளோ சார்ட்ல கொடுத்துருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா 2 பாக்ஸ் இருக்கு, கண்டிஷன் பாக்ஸ், செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாக்ஸ். இது வந்து எஸ் பாக்ஸ், சி பாக்ஸ்னு சொல்லுவோம். இங்க 2 அவுட் கோயிங் ஆரோஸ் இருக்கு. ஒன்னு வந்து ட்ரூ அவுட் கோயிங் ஆரோ, செகண்ட் வந்து ஃபால்ஸ் அவுட் கோயிங் ஆரோ. then condition C has 2 outgoing arrows, true and false. Next point, the true arrow points to S box. இந்த true arrow வந்து S box வந்து points பண்ணுது. Sனா statement execute ஆகும். அதுக்கப்புறம் if C is true, இந்த condition true இருந்துச்சுன்னா S box is executed. இந்த S box வந்து execute ஆகும். execute ஆயிட்டு திரும்பவும் இந்த control flow back to C box. control flow C boxக்கு தான் போகும். Next point, the false arrow points to the box after the iterative statement. இப்போ இந்த false arrow எதை பாயிண்ட் பண்ணுதுன்னா இந்த iterative statement முடிச்சதுக்கு அப்புறம் எங்க போகணும், எந்த பாக்ஸ் போகணும் அதை பாயிண்ட் பண்றதுக்கு இந்த false arrow கொடுத்திருக்காங்க. if C is false, இந்த கண்டிஷன் ஃபால்ஸா இருந்துச்சுன்னா the loop ends, இந்த லூப் வந்து எண்ட் ஆயிரும். எண்ட் ஆயிட்டு and the control flows to the next box after the loop. இந்த லூப்புக்கு அப்புறம் அடுத்து கொடுத்திருக்கிற நெக்ஸ்ட் பாக்ஸுக்கு இந்த கண்ட்ரோல் ஃப்ளோ போகும். அதான் இங்க சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஐட்ரேட்டிவ் அல்காரிதம் கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க. அந்த எக்ஸாம்பிள் தான் இன்டிஜர் டிவிஷன். இங்க ஒரு இன்டிஜர் ஏ அனதர் இன்டிஜர் பி ஆல டிவைட் பண்ணி கோஷியன்ட் அண்ட் ரிமைண்டர் கம்ப்யூட் பண்றதுக்கு ஐட்ரேட்டிவ் அல்காரிதம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. See here, construct an iterative algorithm to compute the quotient and remainder after dividing an integer a by another integer b. அடுத்தது இந்த algorithm specification கொடுத்திருக்காங்க. We formulated the specification of the algorithm. இங்க algorithm name divide ab to inputs. அடுத்தது input properties சொல்லியிருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா integer division பண்றோம். அதனால a is an integer. a வந்து இன்டிஜரா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஒரு நம்பரை 0வால டிவைட் பண்ண முடியாது.
அதனால இந்த டிவைசர் b வந்து ஜீரோவா இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. b நாட் ஈக்குவல் டு 0. அடுத்தது இன்புட் அவுட்புட் ரிலேஷன் சொல்லியிருக்காங்க. அவுட்புட்ஸ் q அண்ட் r such that இங்க கோஷியண்டையும் டிவைசரை மல்டிப்ளை பண்ணி ரிமைண்டர் ஆட் பண்ணும்போது நமக்கு ஏவோட வேல்யூ கிடைக்கணும், டிவைடண்டோட வேல்யூ கிடைக்கணும். அதே டைமில் நம்மளுடைய ரிமைண்டர் வேல்யூ ஜீரோவை விட கிரேட்டரா இல்லை ஈக்குவலாக இருக்கணும். அதே டைமில் பினா டிவைசரை விட லெஸ்ஸாக இருக்கணும். அதான் 0 less than or is equal to r less than b. இதான் இன்புட் அவுட்புட் ரிலேஷன் ஃபார் திஸ் ப்ராப்ளம். Now we can construct an iterative algorithm that satisfy the specification. இப்போ இந்த algorithm specification satisfy பண்ணி iterative algorithm construct பண்ணலாம். இப்போ இது பார்த்தோம் ஆல்ரெடி algorithm specification. அடுத்து இங்க பார்த்தீங்கன்னா quotient and remainder. quotientக்கு 0 அசைன் பண்ணியிருக்காங்க. ரிமைண்டர் தான் ஆருக்கு ஏயில் இருக்கிற வேல்யூ, ஏ வந்து டிவிடெண்ட் வேல்யூவை ஆருக்கு அசைன் பண்ணியிருக்காங்க. அடுத்து இங்கே கண்டிஷன் செக் பண்ணுறாங்க. while ஆர் கிரேட்டர் தேன் ஆர் இஸ் ஈக்குவல் டு பி. ஆர்னா ரிமைண்டரோட வேல்யூ பி டிவைசரோட கிரேட்டரா இல்லைன்னா ஈக்குவலாக இருக்கா இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், இந்த கோஷியண்டில் 1 ஆட் பண்ணுறோம், இன்க்ரீஸ் பண்ணுறோம். q இஸ் ஈக்குவல் டு q ப்ளஸ் 1. ஆல்ரெடி 0ன்னு கொடுத்துருக்கோம், 0 ப்ளஸ் 1. ஆர் ரிமைண்டருக்கு என்ன பண்ணுறோன்னா ஆர் மைனஸ் பி. இங்கே ஆரில் ஆல்ரெடி ஏவோட வேல்யூ இருக்குது. ஸோ ஆர் மைனஸ் பி, இந்த ஏல இருக்கிற வேல்யூ மைனஸ் பி. பினா டிவைசர், அதான் நமக்கு நியூ ஆர் வேல்யூ. இந்த ப்ராசஸை ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். எது வரைக்கும்னா இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும். இந்த கண்டிஷன் எப்போ ஃபால்ஸ் ஆகுதோ அப்போ இந்த லூப்லேருந்து நம்ம வெளியே வரலாம். அடுத்து இங்கே ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இங்கே ஏபி 2 இன்புட்ஸு, ஏவோட வேல்யூ 22, பிக்கு 5 கொடுத்து இந்த அல்காரிதத்தில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டு காமிச்சிருக்காங்க. Then we can execute the algorithm step by step for a test input say a, b. இங்க a ஓட வேல்யூ 22, b ஓட வேல்யூ 5. ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸிகியூஷனை தான் இங்க கொடுத்துருக்காங்க. இங்க ஃபர்ஸ்ட் இதெல்லாம் ஐட்ரேஷன்ஸ். இங்க q கோஷியன்ட் q பிளஸ் 1, அடுத்தது ரிமைண்டர், அடுத்தது r மைனஸ் b, ரிமைண்டர் மைனஸ் டிவைசர். இங்க ab இது வந்து இன்புட்ஸ். இந்த ab ஓட வேல்யூஸ் சேஞ்ச் ஆகாது, ab ஓட வேல்யூ ஃபிக்ஸடா தான் இருக்கும். இங்க a ஓட வேல்யூ 22, b ஓட வேல்யூ 5. இது வந்து டிவிடெண்ட், இது வந்து டிவைசர். இங்க ஐட்ரேஷன் இப்போ ஸ்டார்ட் பண்றோம். இனிஷியல் ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா நம்ம ரிமைண்டருக்கு இந்த ஏவோட வேல்யூ அசைன் பண்ணிருக்கோம், இந்த கோஷியன்ட்டுக்கு 0 அசைன் பண்ணிருக்கோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன் செக் பண்றோம். ஐட்ரேஷன்ல என்ன செக் பண்றோம்னா நம்மளோட ரிமைண்டர் வேல்யூ, ரிமைண்டர் 22, இந்த டிவைசர் 5 விட கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவலா இருக்கான்னு செக் பண்றோம். இந்த கண்டிஷன் ட்ரூவா இருக்கு. கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னா இப்போ ரிமைண்டரோட வேல்யூ ஆல்ரெடி இருக்கிற ரிமைண்டர் 22 மைனஸ் இந்த டிவைசர் 22 மைனஸ் 5, கண்டிஷன் ட்ரூவா இருக்கு. ஸோ இப்போ நியூ ரிமைண்டர் 17. இந்த மாதிரி நியூ கோஷியன்ட் ஃபைண்ட் அவுட் பண்றோம். நியூ கோஷியன்ட் எப்படி, ஆல்ரெடி 0 இருக்கு, 0 பிளஸ் 1, ஒன்னொன்னா இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகணும். 0 பிளஸ் 1 1. இப்போ ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன் முடிஞ்சிச்சு. ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன்ல கோஷியன்ட் 1, ரிமைண்டர் 17. இப்போ செகண்ட் ஐட்ரேஷன்ல பாத்தீங்கன்னா again condition check பண்றோம். remainder 17 greater than or is equal to 5 ன்னு check பண்றோம். condition trueனா இப்போ என்ன பண்றோம், r minus b, remainder is equal to r minus b, 17 minus b. இப்போ new remainder 12. இப்போ new quotient, already இருக்கிற quotient கூட 1 add பண்றோம். so q plus 1, 1 plus 1 2. இப்போ second iterationல நம்மளுடைய new quotient 2, new remainder 12. இப்போ எகெயின் தேர்ட் ஐட்ரேஷன்ல என்ன பண்றோம், இந்த கண்டிஷன் செக் பண்றோம். ஆரோட வேல்யூ b விட கிரேட்டர் இல்ல ஈக்குவலா இருக்கான்னு செக் பண்றோம். 12 கிரேட்டர் தேன் ஆர் இஸ் ஈக்குவல் டு 5 ஆன்னு செக் பண்றோம். கண்டிஷன் ட்ரூனா r இஸ் ஈக்குவல் டு r மைனஸ் b, 12 இந்த 12 தான் எடுக்கணும் எக்ஸிஸ்டிங் வேல்யூ. 12 மைனஸ் 5 இங்க 7 வரும். இப்போ கோஷியன்ட்ல என்ன பண்றோம், எக்ஸிஸ்டிங் வேல்யூ கூட 1 ஆட் பண்றோம். ஸோ 2 பிளஸ் 1 3. இப்போ தேர்ட் ஐட்ரேஷன்ல q3, r வந்து 7. இப்போ ஃபோர்த் ஐட்ரேஷன் வரும். ஃபோர்த் ஐட்ரேஷன்ல எகெயின் கண்டிஷன் செக் பண்றோம். ரிமைண்டரோட வேல்யூ இந்த டிவைசரை விட கிரேட்டரா இருக்கா இல்ல ஈக்குவலா இருக்கான்னு செக் பண்றோம். ரிமைண்டர் 7, நம்மளோட டிவைசர் b கிரேட்டரா இருக்கு. எகெயின் என்ன பண்றோம், எக்ஸிஸ்டிங் ரிமைண்டர் மைனஸ் டிவைசர் 7 மைனஸ் 5 2. இப்போ கோஷியன்ட்டுக்கு ஆல்ரெடி இருக்கிற கோஷியன்ட் கூட 1 ஆட் பண்றோம். ஸோ 3 பிளஸ் 1 நியூ கோஷியன்ட் 4 இருக்கும். இப்போ அடுத்த கண்டிஷன் பாத்தீங்கன்னா இங்க 2 வந்து நம்ம டிவைசரை விட லெஸ். ஸோ கண்டிஷன் ஃபால்ஸ். ஸோ லூப்பை விட்டு வெளியே வந்துடும். இங்க ஃபிஃப்த் ஐட்ரேஷன் போகாது. இங்க நம்மளுடைய கோஷியன்ட் 4, ரிமைண்டர் 2 இதோட ஸ்டாப் ஆயிரும்.
டேபிள் தான் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. ஈச் ரோ ஆஃப் டேபிள் ஷோஸ் ஒன் ஐட்ரேஷன். ஒவ்வொரு ரோவும் ஒவ்வொரு ஐட்ரேஷன். The evaluation of the expressions and the values of the variables at the end of the iterations. இப்போ ஒவ்வொன்றிலையும் அந்த end of iteration உள்ள values கொடுத்திருக்காங்க. Output variables Q and R change their values in each iteration. ஒவ்வொரு iterationலையுமே இந்த Q and R quotient ஓட வேல்யூ R remainder ஓட வேல்யூ சேஞ்ச் ஆகும். Input variables A and B do not change their values. Input values A ஓட வேல்யூ B ஓட வேல்யூ சேஞ்ச் ஆகாது, ஃபிக்ஸடா இருக்கும். Iteration 0 shows the values just before the loop starts. இந்த loop start பண்றதுக்கு முன்னாடி initial state உள்ள values தான் iteration 0ல கொடுத்திருக்கோம். At the end of iteration 4, condition R greater than or is equal to B is equal to 2 greater than or is equal to 5 is false. இந்த fourth iterationல condition check பண்றோம். Remainder 2, B divisor 5. Condition false ஆகுது, அதனால தான் loop end ஆகுது. And hence the loop ends with Q, R quotient வந்து நம்மளுடைய final quotient. இப்போ 22,5 உடைய quotient 4, remainder 2. அடுத்தது another example கொடுத்திருக்காங்க. இங்க chameleons of chromeland problem. இப்போ இங்க பாத்தீங்கன்னா 3 types of chameleons இருக்கு. இங்க வந்து 4 red color chameleons இருக்கு, 4 green color chameleons இருக்கு, 6 blue color chameleons இருக்கு. இப்போ இந்த first 2 types of chameleonsல equal number of chameleons இருக்கும். இப்போ இங்க ப்ராப்ளம் என்னன்னா இந்த 2 ஈக்குவல் நம்பர் ஆஃப் கெமிலியான்ஸையும் மீட் பண்ண வச்சு தேர்ட் டைப் ஆஃப் கெமிலியான்ஸா சேஞ்ச் பண்ணும். இப்போ இங்க பாத்தீங்கன்னா 14 கெமிலியான்ஸ் இருக்கு. இந்த எல்லா 14 கெமிலியான்ஸும் ஃபைனல் ஸ்டேட்ல சேம் கலர் ஆஃப் கெமிலியான்ஸா மாறும். இப்போ அதுக்கு எப்படி ஐட்ரேட்டிவ் அல்காரிதம் கன்ஸ்ட்ரக்ட் பண்றது, அதான் நம்ம ப்ராப்ளம். அதான் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. சப்போஸ் 2 டைப்ஸ் ஆஃப் கெமிலியான்ஸ் ஆர் ஈக்குவல் இன் நம்பர். கன்ஸ்ட்ரக்ட் an algorithm that arranges meetings between these 2 types. இங்க 2 types of chameleons equal number இருக்கும். அந்த equal number of chameleons கடல meetings arrange பண்றாங்க. So that they change their color to the third type. அதனால அது third type color change பண்ண முடியும். In the end all should display the same color. Finally எல்லா chameleonsம் same color display ஆகும். Let us represent the number of chameleons of each type by variables A, B and C. And their initial values by A, B, C. இங்க வந்து initial values capital A, B, C ஆல கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த type of chameleons ஓட variables தான் A, B, C னு கொடுத்திருக்காங்க. small a, b, c represent பண்ணிருக்காங்க. Let A is equal to B be the input property. இங்க பாத்தீங்கன்னா A type of chameleons ஓட நம்பரும் B type of chameleons ஓட நம்பரும் ஈக்குவலா இருக்கணும். அதான் input property. A is equal to B னு சொல்லிருக்காங்க. அடுத்தது ஃபைனல் அவுட்புட், அதான் இன்புட் அவுட்புட் ரிலேஷன் எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபைனல் அவுட்புட்ல பாத்தீங்கன்னா ஏ டைப் ஆஃப் கெமிலியான்ஸும் பி டைப் ஆஃப் கெமிலியான்ஸும் ஜீரோவா இருக்கும். எல்லா கெமிலியான்ஸும் சி டைப்ல வந்துடும். அதான் சி இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் ஏ பிளஸ் கேபிட்டல் பி பிளஸ் கேபிட்டல் சி. இந்த கேபிட்டல் ஏபிசி வந்து நம்பர் ஆஃப் கெமிலியான்ஸ், இந்த ஸ்மால் ஏபிசி வந்து டைப் ஆஃப் கெமிலியான்ஸ். லெட் அஸ் நேம் த அல்காரிதம். இந்த அல்காரிதம் நேம் வந்து மோனோக்ரோமடைஸ். மோனோக்ரோமடைஸ்னாலே சிங்கிள் கலர், அதான் மீனிங். The algorithm can be specified. இங்க algorithm specification கொடுத்திருக்காங்க. நம்மளுடைய algorithm name monochromatize. ABC நம்மளுடைய inputs. இங்க வந்து ABC 3 different types of chameleons. இங்க input property என்னது? input A. இது வந்து A type of chameleonல எவ்வளவு number of chameleons இருக்கு. capital A வந்து number of chameleons. அது மாதிரி B small b வந்து type of chameleon. அதுல எவ்வளவு number of chameleons இருக்கு, அதான் capital B. அது மாதிரி C கொடுத்திருக்காங்க. இங்க A is equal to B அப்படின்னா A type of chameleonsum B type of chameleonsum same number of chameleons இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபைனல் அவுட்புட் இன்புட் அவுட்புட் ரிலேஷன் எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. A is equal to B is equal to 0. ஃபைனலா A டைப்லயும் B டைப்லயும் எந்த கெமிலியான்ஸுமே இருக்காது, ஜீரோவா இருக்கும். எல்லா கெமிலியான்ஸும் Z டைப்ல வந்துடும். அதாவது C is equal to A plus B plus C. இதான் அல்காரிதம் ஸ்பெசிபிகேஷன். இங்க பாத்தீங்கன்னா அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ஐட்ரேஷன் ப்ராசஸ் இங்க கொடுத்திருக்காங்க. In each iterative step, 2 chameleons of 2 types equal number. Initial stageல 2 types of chameleons equal number இருக்கும். Meet and change their colors to the third one. Meet பண்ணி அதோட colors third type of chameleon change ஆகும். For example, A, B, C. A ஓட value 4 எடுத்திருக்காங்க. B ஓட value 4, C ஓட value 6. அதோட மீனிங் என்னன்னா A type of chameleonல 4 number of chameleons இருக்கு. B type of chameleonsலயும் 4 number of chameleons இருக்கு. C type of chameleonsலயும் 6 number of chameleons இருக்கு. Then the series of meetings will result in அதோட
ஐட்ரேஷன்ஸ் எப்படி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. 0 0னா இனிஷியல் ஸ்டேட் இங்க கொடுத்துருக்காங்க. இப்போ ஐட்ரேஷன் 1 ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன்ல இந்த ஏ டைப் ஆஃப் கெமிலியானும் பி டைப் ஆஃப் கெமிலியானும் ஒன்னொன்னு மீட் ஆகுது. மீட் பண்ணி அந்த ரெண்டுமே சி டைப் கெமிலியானா சேஞ்ச் ஆகுது. அப்போ ஏ டைப்ல ஒன்னு ரெடியூஸ் ஆகும், பிலையும் ஒன்னு ரெடியூஸ் ஆகும். ஸோ 4 - 1 3 ஆகும். இங்க பிலையும் 4 - 1 3 ஆகும். அதே டைம்ல சில 2 கெமிலியான்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதாவது 6 + 2 8. அது மாதிரி செகண்ட் ஐட்ரேஷன்ல எகெயின் ஒன்னு ரெடியூஸ் ஆகும். இங்க 2 வரும், இங்க 2 வரும். அதே டைம்ல சில 2 இன்க்ரீஸ் ஆகும், 10 வந்திருக்கு. அது மாதிரி தேர்ட் ஐட்ரேஷன்ல ஏ டைப் ஆஃப் கெமிலியான்ஸ் ஒன்னு டிக்ரீஸ் ஆயிருக்கு, பி டைப் ஆஃப் கெமிலியான்ஸ்லயும் ஒன்னு டிக்ரீஸ் ஆயிருக்கு, சில 2 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஃபைனல் ஐட்ரேஷன்ல ஏபில 0வா இருக்கு. எல்லா ஆல் த 14 கெமிலியான்ஸும் சி டைப் ஆஃப் கெமிலியான்ஸா இருக்கு, மோனோக்ரோமடைஸா இருக்கு, சேம் கலர் ஆஃப் கெமிலியான்ஸா இருக்கு. இங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. இன் ஈச் மீட்டிங் ஏ அண்ட் பி ஈச் டிக்ரீசஸ் பை 1. ஒவ்வொரு மீட்டிங்லயும் ஏ டைப் ஆஃப் கெமிலியான்ல இருந்தும் பி டைப் ஆஃப் கெமிலியான்ல இருந்து ஒன்னொன்னு ரெடியூஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகி சி டைப் ஆஃப் கெமிலியான்ஸ்ல 2 கெமிலியான்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். சி இன்க்ரீசஸ் பை 2. The solution can be expressed as an iterative algorithm. இங்க வந்து monochromatase வந்து நம்ம algorithm name ABC 3 inputs, 3 different types of chameleons. Input property என்னது, input output relation என்னது ஆல்ரெடி நம்ம பார்த்ததுதான். இங்க கண்டிஷன் செக் பண்றாங்க. while A greater than 0வா, A ஓட வேல்யூ 0 ஓட கிரேட்டரா இருக்கு அப்படின்னா என்னது, இன்னும் கலர் சேஞ்ச் ஆகாம இருக்காதான் மீனிங். அப்படின்னா கண்டிஷன் ட்ரூனா ABC ஏல இருந்து ஒரு கெமிலியான் மைனஸ் பண்றாங்க A -1, பில இருந்து ஒரு கெமிலியான் மைனஸ் பண்றாங்க B -1. அதே டைம்ல சில 2 கெமிலியான்ஸ் இன்க்ரீஸ் பண்றாங்க, C = C + 2. இதோட ஃப்ளோ சார்ட் தான் இங்க கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் இப்போ இந்த ஃப்ளோ சார்ட்ல ஃபர்ஸ்ட் நம்ம இன்புட்ஸ் கொடுத்திருக்கோம். இப்போ இன்புட்ஸ் அண்ட் அவுட்புட்ஸ் ரெப்ரசென்ட் பண்றதுக்கு இந்த parallelogram பாக்ஸ் யூஸ் பண்றோம். இங்க 3 டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் கெமிலியான்ஸ் ABC தான் நம்ம இன்புட்டா கொடுத்திருக்கோம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் செக் பண்றோம். A greater than 0, A ஓட வேல்யூ 0 ஓட கிரேட்டரா இருக்கா. ஃபர்ஸ்ட் இனிஷியல் நமக்கு 4 இருந்துச்சு, 4 கிரேட்டர் கண்டிஷன் ட்ரூனா என்னது, எல்லா கெமிலியான்ஸும் இன்னும் சேம் கலரா கெமிலியான்ஸா மாறல. சோ என்ன பண்றோம், AB ரெண்டுலயும் ஒவ்வொரு கெமிலியான மைனஸ் பண்றோம். இப்ப A = A -1, B = B -1. அதே டைம்ல சில 2 கெமிலியான்ஸை இன்க்ரீஸ் பண்றோம், C = C + 2 பண்ணிட்டு எகெயின் கண்டிஷன் செக் பண்ணுவோம். எப்போ இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுதோ, ஃபால்ஸ்னா இங்க வரும், அவுட் நெக்ஸ்ட் பாக்ஸுக்கு வரும், நெக்ஸ்ட் ஃப்ளோ பாக்ஸ் இது. இதுல என்ன பண்ணும், ஏபி இங்க ஏயோட வேல்யூ பியோட வேல்யூ 0வா இருக்கும். 0னா ஏயிலையும் பிலையும் எந்த கெமிலியான்ஸ் இருக்காது, எல்லா கெமிலியான்ஸும் சி டைப் ஆஃப் கெமிலியான்ஸா சேஞ்ச் ஆகும். சில இப்ப எல்லா 14 கெமிலியான்ஸும் சில இருக்கும். ஏவோட வேல்யூ 0வா இருக்கும், பியோட வேல்யூ 0வா இருக்கும், சில 14 இருக்கும். இதோட மீனிங் என்னன்னா எல்லா கெமிலியான்ஸும் சேம் கலர் கெமிலியான்ஸா சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ இததான் மோனோக்ரோமடைஸ்னு சொல்லுவோம். மோனோக்ரோமடைஸ்னாலே சிங்கிள் கலரா இருக்கிறது. மை டியர் சில்ட்ரன், நம்ம இந்த வீடியோல ஆல்டர்னேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் பத்தி ஃபர்ஸ்ட் பார்த்தோம், அதோட ஃப்ளோ சார்ட் பார்த்தோம். அடுத்தது அதுக்கு சிம்பிள் எக்ஸாம்பிள் மினிமம் ஆஃப் 2 நம்பர்ஸ் எக்ஸாம்பிள் பார்த்தோம். அடுத்தது கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பார்த்தோம், அதோட ஃப்ளோ சார்ட் பார்த்தோம். அடுத்தது கேஸ் அனாலிசிஸ் பார்த்தோம். இந்த கேஸ் அனாலிசிஸ் சிம்பிள் எக்ஸாம்பிள் பார்த்தோம், கம்பேரிசன் ஆஃப் 2 நம்பர்ஸ் பார்த்தோம். அடுத்தது ஐட்ரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பார்த்தோம், அதோட ஃப்ளோ சார்ட் எப்படி இருக்கும்னு பார்த்தோம். இங்க 2 டிஃபரெண்ட் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் இன்டிஜர் டிவிஷன் எக்ஸாம்பிள் பார்த்தோம். அடுத்தது கெமிலியான்ஸ் ஆஃப் குரோம்லாம்ட் எக்ஸாம்பிள் பார்த்தோம். தேங்க்யூ சில்ட்ரன்.